நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் தீவிரம் அடைந்து வருகிறது. அந்த வகையில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாமக இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி 2019 ஆண்டே ஆட்சியை இழந்திருப்பார். நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் 9 தொகுதியில் 5 தொகுதி அதிமுக வெற்றி பெற்றது. இந்த 5 தொகுதியும் பாமகவின் கோட்டை. நாங்கள் இல்லை என்றால் அன்றே அதிமுக ஆட்சியை இழந்திருக்கும். அதிமுக ஆட்சிக்கு உயிர் கொடுத்தது நாங்கள் தான். பாமக துரோகம் செய்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததாக கூறுகிறீர்கள். மனதார 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் தேர்தலுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டும். 2019 ஆண்டே கூட்டணி வைக்கும் போது 10 அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு. ஆனால் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. பலமுறை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தேன். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்காக தொடர்ந்து 4 மாதம் போராட்டமும் நடத்தினோம். அப்போது எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவுக்கு நினைக்கவில்லை. பிறகு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் இடஒதுக்கீடு தருகிறோம் என கூறினார்கள். இதனை ராமதாஸ் ஐயாவும் ஒத்துக்கொண்டார். எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டுக்காக கூட்டணி கூட வருகிறோம் என்று உறுதியளித்தோம். தொகுதி கூட அதிகமாக வேண்டாம் என்று தெரிவித்தோம். தேர்தல் தேதி மாலை 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அதற்கு முன்பாக இடஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பை மதியம் 1 மணிக்கு அதிமுக தெரிவித்தது. இவ்வளவுதான், சீட்டு கொடுப்போம், கையெழுத்து போடுங்க என நிர்பந்தம் கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டா நாங்க இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என தெரிவித்தார்கள். எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள். அப்போது வெற்று பேப்பரில் கையெழுத்து போடுகிறேன், சீட் கூட வேண்டாம், இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்க சொல் என்று ராமதாஸ் ஐயா கூறினார். ஏதோ இவர்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததாக கூறுகிறார்கள். அரைகுறையாக இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார்கள். உண்மையாக கொடுத்திருந்தால் முன்பே கொடுத்திருக்க வேண்டும், அல்லது நாங்கள் கேட்காமல் கொடுத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இடஒதுக்கீடு நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. மீண்டும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. ஓட்டு மட்டும் வேண்டும், கொடி பிடிக்க வேண்டும், தோள்களில் சுமக்க வேண்டும். ஆனால் இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்க மாட்டீர்கள். இதன் காரணமாக தான் பாஜகவுடன் கூட்டணி ஏற்படுத்தினோம். பாமக எடுத்த முடிவு மிக முக்கியமான முடிவு என அன்புமணி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.